அதிமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆன நிலையிலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து பேசிய அவர், தமிழகத்தில் பால் விலை மற்றும் மின்சார கட்டணம் உயர்ந்துவிட்டது என்றார். ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றப் போவதாக கூறிய முதலமைச்சர் ஜெயலலிதா மின்சாரமே இல்லாத மாநிலமாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். தேர்தல் நேரத்தில் தந்த உறுதிமொழிகளை எதையும் ஜெயலலிதா கைப்பற்றல், எதையும் நிறைவேற்றல. ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திமுக ஆட்சி இருந்தப்போ பெண்களுக்கு சொத்துல சம உரிமையை தந்தோம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை வழங்கினோம். வழங்கக்கூடிய ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறாங்களா அல்லது ஏதாவது அந்த தொகையை வழங்குகிற முயற்சியில் இன்றைக்கு அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்களா இந்த ஆட்சியில?